ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகபர் அலி. சமூக சேவகர். அதிமுக சிறுபான்மை பிரிவு நிர்வாகியாக இருந்தார். திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். துளையானூர் பகுதியில் ராசு, ராமையா ஆகியோருக்கு சொந்தமான குவாரிகளில் கனிமவள கொள்ளை நடப்பதாக கடந்த 13ஆம் தேதி புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் ஜெகபர் அலி புகார் அளித்திருந்தார். திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை, திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 17ஆம் தேதி மசூதியில் தொழுதுவிட்டு வீட்டுக்கு பைக்கில் சென்றபோது லாரி மோதி இறந்தார். மனைவி மரியம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரித்த போது ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. ஜெகபர் அலி கொலை வழக்கில் குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் தினேஷ், லாரி டிரைவர் காசிநாதன், லாரி உரிமையாளர் முருகானந்தம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள ராமையாவை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் துளையானூரில் உள்ள குவாரிகளில் கனிமவளத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் புவியியலாளர்கள் துளையானூரில் ராசு மற்றும் ராமையாவுக்கு சொந்தமான கல்குவாரிகளில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்தனர். அரசு அனுமதித்ததை விட எந்த அளவுக்கு கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி ட்ரோன் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. இதன் மூலம் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது கணக்கிடப்படும். ட்ரோன் மூலம் ஆய்வு பணி தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடக்கும். அதன் பிறகு சட்டவிரோதமாக எவ்வளவு கனிம வளம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்ற விரிவான அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்போம் என ஆய்வில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் ஜெகபர் அலி கொலைக்கு நீதி வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என மனைவி மரியம் அரசுக்கு உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார். கனிம வளத்துக்காக போராடி உயிரை விட்டுட்டாரு. உன்னுடைய கணவருடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும். கலெக்டர் ஆஃபீஸில் அவர் மனு கொடுத்துட்டு என்ன பேசினாரோ அந்த கோரிக்கையை அரசு எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இந்த கனிமவள கொள்ளையர்களை அனைவரையும் பிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய கணவருடைய உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைகளுக்கும் நீதி கிடைக்கணும், என் கணவருக்கு நீதி கிடைக்கணும். கனிமவள கொள்ளையாளர்களை தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதையெல்லாம் போய் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க அந்த கொள்ளையர்களை பூராமே தண்டனை வாங்கி கொடுக்கணும். என் கணவருடைய இந்த போராட்டம், இந்த கனிமவள கொள்ளைக்கு அவர் நிறைய பாடுபட்டிருக்காரு. அதுக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், என்னுடைய சொந்தங்களுடைய பாதுகாப்பு, என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே அரசு வழங்கணும். துளையானூரில் ராமையா, ராசுவுக்கு சொந்தமான கல்குவாரிகளின் லைசென்ஸ் 2023லேயே முடிந்துவிட்டது. அதன் பிறகும் சட்டவிரோதமாக இயங்கியதால் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அபராதம் விதித்தனர். ஒரு குவாரிக்கு 6 கோடி ரூபாயும் இன்னொரு குவாரிக்கு 12 கோடி ரூபாயும் அபராதம் விதித்தனர். அதன் பிறகு ராசு, ராமையா தொடர்ந்து சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்தனர் என்றுதான் கடந்த 13ஆம் தேதி ஜெகபர் அலி புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் மீது உரிய நடவடிக்கை இல்லை. 17ஆம் தேதி மக்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என ஜெகபர் அலி கூறியிருந்தார். ஆனால் அவர் போராட்டம் நடத்தப் போவதாக கூறியிருந்த அதே நாளில்தான் அவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.